Okay, good morning Keshav. So today we are going to see English chapter 4, the trumpet of the swan. The author வந்து Elvin Brooks White. பேர் என்ன? Elvin Brooks White. ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவரோட ஃபேமஸ் ஒர்க் தான் the trumpet of the swans சொல்லிட்டு. இவர் வந்து ஸ்டூவர்ட் லிட்டில்னு ஒரு கேரக்டரை வந்து இவர் தான் கிரியேட் பண்ணார். அதனால இஸ் எ நோன் பர்சன். எல்வின் ப்ரூக்ஸ் ஒயிட் அப்படின்னு பேர். ஸ்டூவர்ட் லிட்டில் ஞாபகம் இருக்கு அவனுக்கு? இந்த எலி மாதிரி ஒன்று நின்றுட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்குமே ஒயிட், அதுதான் ஸ்டூவர்ட் லிட்டில். அந்த கேரக்டர் இவர் தான் பண்ணார். ஸோ பிஃபோர் யூ ரீட் அப்படின்னா நேம்டு ஸோ ஃபார் இட்ஸ் லவுட் ஷில் கால். அதாவது ஏன் வந்து ட்ரம்பட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இந்த வாத்து ஒரு டைப் ஆஃப் வாத்து. இது அது வந்து ஒரு லவுடான வாய்ஸ், அது மாதிரி ஒரு மாதிரி லவுட் வாய்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டில் கால் பண்ணும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ட்ரம்பட்னா யார்? எலிஃபண்ட் வாசிக்கிறது தான் ட்ரம்பட் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். இது வந்து ட்ரம்பட் ஸ்வாம்னே பேர். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் வாட்டர் பேர்ட்ஸ். அதாவது வாட்டர் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிற நம்ம அக்வாட்டிக் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவன் தான் பிக்கெஸ்ட்டாகவும் இருக்கான், ஹெவியஸ்ட் நிறையாவும் காணப்படுறான். The cob or the male swan is very protective of the swan and the cygnets are the young ones, especially during the breeding season, and can become violent if it feels that it is in danger. இவங்கெல்லாம் ஃபேமிலியாக வாழணும். இந்த ஃபேமிலியாக வாழும்போது இந்த பேபி ஸ்வான் இருக்கு இல்லையா, அவன் பேர் சிஜ்நெட்ஸ்ன்னு பேர். சிஜ்நெட்ஸ், சிஒய்ஜி நெட்ஸ், சிஜ்நெட்ஸ்ன்னு பேர். இந்த யங் ஒனுக்கு பேர் என்ன? சிஜ்நெட்ஸ். இந்த சிஜ்நெட்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த மேல் ஸ்வான் இருக்கு இல்லையா, ஆம்பளர் ஸ்வான், அவன் பேர் வந்து காப்னு பேர். சிஓபி, காப். இந்த காப் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ப்ரீடிங் சீசன், அந்த குட்டி போட்டு வளர்கிற சீசனுக்கு பேர் தான் ப்ரீடிங் சீசன். அந்த ப்ரீடிங் சீசன் டைமில் நம்ம யாராவது அதை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, அதுக்கு டேஞ்சராக ஃபீல் பண்ணிச்சுன்னா அது வயலண்ட் ஆகிடும். அது சைலண்டாக இருக்குது, அது வயலண்ட் ஆகிட்டு அவங்கள தன்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது அப்படின்னு சொன்னால். லுக் அட் த பிக்சர் ஆஃப் த ட்ரம்பட் ஸ்வாம்ஸ். இந்த ஸ்வாம் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? அது எவ்வளோ ப்ரொடெக்டிவான ஒரு ஃபேமிலி பற்றியா. முன்னாடி ஒன்று போகுது, பின்னாடி ஒன்று போகுது, நடுவில் இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகுது. ஸோ அந்த அளவுக்கு அது ஃபேமிலி ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸ் இது. சரியா? லுக் அட் த பிக்சர். நான் ரைட் அ சென்டென்ஸ் ஆன் வாட் யூ திங்க் அப்படின்றது நீ புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன தெரியுது? அது யாராவது டேஞ்சர் பண்ணால் அவர் ரொம்ப வாலாட்டினா அவர் ஃபைட் பண்ணி போராடி அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிடுவார் அப்படின்னு தெரியுது. கரெக்டாக? இதுதான் அந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இஸ் கால்ட் சாம் பீவர். இந்த சாம் பீவர் அப்படின்றது an 11-year-old boy was walking through a forest. He heard a loud trumpet. அவன் வந்து காட்டுக்குள்ளே போகிறான். அப்போ ஒரு பெரிய ட்ரம்பட் சவுண்டு, பான ஒரு சவுண்டு கேட்குது. ஓகே. Startled, he searched the woods and swamps. யூஸ்வலாக அவங்க அந்த அமெரிக்காலெல்லாம் அவங்க ஃபாரஸ்டே வுட்டுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த வுட்ஸுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அப்படி பார்க்குறான். அங்கே ஸ்வாம்ப்னு இருக்குது. ஸ்வாம்ப்னு என்னென்னா, இந்த அந்த நம்மளுடைய ரிவரோ இல்லை எதுவோ கடைசியில் போய் கடலில் சேரும் இல்லையா, அந்த இடத்துல சகதியோடு இருக்கும் தெரியுமா, மண் கொதான்னு இருக்கும் இல்லையா, அந்த சேர்ற இடத்துக்கு பேர் தான் ஸ்வாம்ப் லேண்ட்ஸ்ன்னு பேர். ரிவர் ஃப்ளோயிங் ரிவர் போய் கடலில் சேரும், ஓஷனில் போய் சேரும் பார்த்தியா, அந்த இடம் எப்படி இருக்கும்? சகதியாக இருக்கும். ஏன்னா இது இங்கேருந்து மவுண்டன்லேருந்து கொண்டு போகிற மண்ணு கிண்ணெல்லாம் கொண்டு போய் எங்கன்னா கொட்டி வைக்கும். ஸ்வாம்ப் லேண்டுன்னு பேர். பேருக்கு என்ன? ஸ்வாம்ப் லேண்ட், ஸ்வாம்ப்ஸ்ன்னு பேர். இப்போ ஸ்வாம்ப்னா என்ன? லோ ஏரியா ஆன் த கிரவுண்ட் வேர் வாட்டர் கலெக்ட்ஸ். அப்போ அந்த ஏரியாவில் தண்ணி தேங்கும். ஸ்வாம்பில் வந்து பொதுவாக சகதியான ஏரியாவில் என்ன இருக்கும்? தண்ணி லோ லெவலில் இருக்குது, அதனால அங்கே தான் தண்ணி இருக்கும். புரியுது? மட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி, மட்டு கொடுக்குற ஒரு ஏரியா. வெரி குட், வெரி குட். அப்போ அந்த ஸ்வான்ஸ்ல till he saw two enormous trumpeter swan by a lonely pond in the middle of the forest. இந்த பையன் சாம் போறான் இல்லையா, சாம் பீவர் போய் பார்க்கும்போது இந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சுடான்னு பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஸ்வாம்ப் லேண்ட், அந்த மட்டு ஏரியா இருக்குது. அந்த மட்டு ஏரியாவில் 2 பெரிய எனார்மஸ் ட்ரம்பட்டர் ஸ்வாம்ஸ் இருக்கு. அது ஒரு தனிமையான பாண்டு மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? அந்த பையன் அதை பார்த்துருக்கான். தேவர் லேயிங் எக்ஸ். அந்த 2 ஸ்வாம்ப் என்ன பண்ணுதாங்க? முட்டை போட்டுட்டு இருக்கு. தேவர் லேயிங் எக்ஸ். Sam was filled with wonder because he knew that trumpeter swans are very rare. இவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், இவனுக்கு வண்டர், ஆச்சரியம். என்னடா அப்படின்னா, இது ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸ்டா, போடுறாங்க முட்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவன் பார்த்து அவனுக்குள்ள
he was excited, ஓகேவா. அண்ட் அதே மாதிரி அது வெரி ரேர் அப்படின்னு சொல்லிட்டு he returned to the same spot a week later to watch the bird again. இந்த பையன் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பார்த்துட்டு போயிட்டான், அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி அதே இடத்துக்கு வரான். எதுக்கு? முட்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக அவர் வரார், ஓகேவா. குட். இப்போ என்ன நடக்குது? the swan had a strange feeling of being watched. the swan வந்து இப்போ வந்து ஒரு வயலண்டான ஒரு ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியோட இருக்கிறாரு, அப்போ அவருக்கு தன்னை யாரோ பார்க்குறாங்கன்னு தெரியுது. the swan felt someone is watching them, அவனை யாரோ பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. she twisted and peered uneasily. அதாவது அவங்களை பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ இன்கன்வீனியன்ட்னா அன்ஈஸிலினா என்ன? in a way that shows she feels worried or uncomfortable about something. கம்ஃபர்ட்டாக இல்லை, சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் கேஸ்ட் இன்டென்ட்லி, கேஸ்ட்னா என்ன? யார் இருக்கா அப்படின்னு நல்லா ஸ்டெடியாக பார்க்குது. ஸ்டெடியாக அதான் ஸ்டெடியாக பார்க்குது, அது பேர் gazed intensely. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் த லேண்ட் that jutted out into the pond near the nest. jutted outனா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து அப்படி எக்ஸ்டெண்டட், அப்படியே கொஞ்சம் எட்டி அப்படி பார்க்குற மாதிரி, எட்டி பார்க்குற மாதிரி jutted out and near the pond into the pond near the nest. அது என்ன பண்ணுது? அப்படி தலையை லேசாக தூக்கி பார்க்குது, அதோட கூடு நெஸ்டோட பக்கத்தில் இருக்குது. சர்ச்சிங் ஃபார் இன்ட்ரூடர், எவனோ நம்மளை தேடி வந்துட்டான்டா, எவனோ வில்ல வந்துட்டான்டா அப்படின்னு. இன்ட்ரூடர்னா என்ன? பர்மிஷன் இல்லாமல் உள்ள போனால் அவன் பேர் இன்ட்ரூடர். இங்கே இன்ட்ரூடர்னா a person who comes in where he does not belong and should not go to. அவன் அங்கே போகக்கூடாது, போகாத இடத்துக்கு ஒருத்தன் போனான்னா அவன் ஈஸியாக இன்ட்ரூடர். புரிஞ்சுதா? ஜட்டட் அவுட்னா எக்ஸ்டெண்ட் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ். ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்த்தை, 4-5 வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார் கேஸ்ட் இன்டென்சிலி, அன்ஈஸிலி, ஜட்டட் அவுட், இன்ட்ரூடர், இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்துது அந்த ஸ்வான். இப்போ என்ன பண்ணுது? வாட் ஃபைனலி ஷி saw was surprised her. There was a small boy sitting on a log. He was very quiet and he had no gun. அந்த ஸ்வான் இருக்கு பார்த்தியா, அது வாழ்க்கையில் நிறைய பேர் கன் வச்சுலாம் பார்த்துருக்கோம். அதுவும் எல்லாம் பெரிய பெரிய தடிமாடு மாதிரி வந்திருப்பானுங்க, ஹண்டர்ஸ். இங்கே பார்த்தா அதுக்கே ஒரே ஒரு மாதிரி இருக்கு, சர்ப்ரைஸ். ஏன்னு கேட்டா ஹண்டர் கிடையாது, ஒரு குட்டி பையன். லாக்னா ஒரு வுட்டுக்கு பேர் தான் லாகு, வுட்டு கட் பண்ண வுட்டுக்கு பேர் லாகு. அப்போ இந்த கட் பண்ண வுட்டு மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கிறான், அவன் கையில் கண்ணு இல்லை, ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கிறான், அதனால அது சர்ப்ரைஸாக இருக்கு. புரியுதா? சொல்லிட்டு there is a boy on that log, the swan whispered to the cob. இப்போ இந்த லெசன்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்வாம்னு சொல்றதெல்லாம் பெண் டக்கு, காப்னா மேல் டக்கு. அப்ப இந்த ஸ்வாம் என்ன பண்ணுது? காப்ன்ற அந்த மேல் டக்கு கிட்ட போய் சொல்லுது, மேல் ஸ்வாம் கிட்ட போய் சொல்லுது, டேய் எங்க பாருங்க, there is a boy on that log, அந்த கட்ட மேல ஒரு ஒட்டு கட்ட மேல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லுது. Now we are in the second page of the lesson. உடனே இந்த காபு வழக்கம் போல யாரு? காபு யாரு? ஒரு அடியார். அவர் தான் இந்த ஃபேமிலிக்கு ஆம்பளை மேல் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். அவர் என்ன, இந்த காப் வாஸ் கார்டியன். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து இந்த காப் வாஸ் வெரி ஆங்கிரி. ஹவு டிட் ஹி கெட் ஹியர் இன் தி ஹார்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட்? இது வந்து இந்த ஃபாரஸ்ட்ல நடுவுல இருக்குது, அவன் எப்படி வாங்கி வந்தான்? How did he get here in the heart of the forest? Boys cannot fly and there are no roads in the jungle, he shouted. The cob என்ன சொல்லுது? பையன் பறக்க மாட்டான் அண்ட் ரோடும் இல்லை, அப்போ அம்மாடி எப்படி வந்தாங்க அப்படின்னு the cob was angry. அது வந்து யார்கிட்ட சொல்லுது? அந்த பெண் ஸ்வான் கிட்ட சொல்லுது, மதர் கிட்ட. அப்போ என்ன சொன்னா? Maybe he is lost, said the swan quietly. Anyway, he is just looking at us. Maybe அவன் தொலைஞ்சு போயிருக்கலாம், ஆனால் அவன் நம்மளை தான் பார்க்கலாம். எப்படி? அவன் தொலைஞ்ச பையனா இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? நம்மள தான் பார்க்கறான். But what if he throws stone at us? Said the cob. Just wait, I will go and knock him cold with my wing. அப்படின்னு இந்த காப் இப்போ என்ன சொல்லுது? அந்த பையன் உட்காந்துருக்கான், பட் அவன் நம்ம மேல கல் அடிச்சானா என்ன பண்றது? எனிவே ஜஸ்ட் வெயிட், நான் வந்து என்ன பண்றேன், நான் கிட்ட போய் அவனை உதச்சிட்டு வரேன். knock him cold with my wings. knock him cold னா என்ன? hit him very hard to make him mike or அளவுக்கு faint. hit him very hard so that he faint. இது பேர் என்ன? knock out ன்னு சொல்ற மாதிரி knock him down, knock him cold அப்படின்னு அர்த்தம். knock out னா அடிக்கிறது, knock him cold னா அடிச்சு மயக்கம் வர அளவுக்கு அடிக்கிறது. so hit him very hard to make him faint, மயக்கம் வர அளவுக்கு அடிக்கிறது. உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல, now just wait, don't start a fight, said this one. டேய் ஆம்ல, டக்கு டக்கு போய் சண்டை போடாதடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, don't start a fight அப்படின்னு சொல்லிட்டு. he is not disturbing us at all.
Anyway, I have started this nest and I'll go and lay a fourth egg now, said the swan. இப்போ இவர் என்ன சொல்றாரு, இவர் அவன் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, he is not disturbing us at all. எனிவே இருந்தாலும் நான் தான் இந்த கூடு ஆரம்பிச்சிட்டேன், இந்த கூட்டில் ஏற்கனவே 3 முட்டை போட்டுட்டேன், இப்போ நான் 4வது I'll go and lay the fourth egg now. இப்போ என்ன பண்றேன்னு சொல்லுது, நான் போய் 4வது முட்டையை போடுறேன் அப்படின்னு சொல்லுது, said the swan. உடனே for the next hour, அப்போ அந்த டைம்ல அடுத்த 1 மணி நேரத்துல the cob paddled slowly around the tiny island keeping watch. என்ன பண்ணுது, அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது, யார் அந்த பையனை பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, வாட்ச்மேன் மாதிரி. அவன் கிட்ட வரானா, நம்ம ஸ்வானியும் நம்ம இந்த முட்டையும் ஏதாவது பண்றானா, ஹார்ம் பண்றானான்னு பார்த்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகுதுன்னா, சாம் sat on the log. அவன் அந்த ஊட்டு கட்ட மேல தான் உட்கார்ந்துருக்கான். ஸ்பெல் பவுண்ட் at the sight of this large water bird. ஸ்பெல் பவுண்ட்னா என்னன்னா, filled with wonder by the beauty of something. எவ்வளோ அழகா இருக்குடா அந்த ஸ்வானு, அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவன் சைட் அடிச்சுட்டு இருக்கான், அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸ்பெல் வித் ஒண்டர், ஸ்பெல் பவுண்ட் அப்படின்றது. சைட் ஆஃப் திஸ் லார்ஜ் வேர்ட் பேர்ட் அப்படின்னு நான் சைட் அடிக்கிறான். சைட் ஆஃப் திஸ் லார்ஜ் வேர்ட் பார்த்து அவன் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான், ஆஹான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர் he had watched them for an hour, Sam got up and quietly left. The birds watched him go. அப்போ இங்கே என்ன நடக்குது, இந்த சாம் வந்து இவன் பேர்டை பார்க்குறான், பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆச்சரியமா பார்த்துட்டு இவன் கிளம்பி போறான். இவன் கிளம்பி போறது அந்த ஸ்வாமும் பார்க்குதுங்க. புரியுதாங்க என்ன நடக்குது, இவன் கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு போறான், இவன் போனதை அவன் அதுங்களும் பார்த்துக்குதுங்க. ஸோ Sam sat on the log, spellbound at the sight of the large water bird. After he had watched them for an hour, Sam got up and quietly left. The birds watched him go. The birds என்ன பண்ணுது, அது போறத பார்த்துட்டு இருக்கு. அப்போ சைட்டிங் வித் ரிலீஃப். இப்போ 2 பேருக்கு நிம்மதி, அப்பாடா ரிலீஃப்னா என்ன, நிம்மதி. இப்போ இது 2 பேருமே அவன் போயிட்டான்பா அப்படின்னு ரிலீஃப் ஆகுதுங்க. சைட்டிங் வித் ரிலீஃப், த ஸ்வான் லெஃப்ட் த நெஸ்ட் அண்ட் டர்ன்ட் டு லுக் பேக். அவன் உண்மையிலேயே போயிட்டானான்னு திரும்பி பார்த்துட்டு, ஏது இந்த பொம்பளை ஸ்வான், ஓகேவா, இது என்ன பண்ணுது, ரிலீஃப். There lying safely on the soft feathers at the bottom of the nest were 4 legs. She gazed at them proudly. இது என்ன பண்ணுது, அப்பாடா பெருமையா இருக்குது, 4 முட்டை, என் முட்டை நல்லா தான் இருக்குது, அந்த நெஸ்ட்ல தான் இருக்கு, எல்லாமே சேஃபா இருக்குது. என்ன இருக்குது, சேஃபா இருக்குதுன்னு சொல்லுது. Sighing with relief, the swan left the nest and turned to look back. They are lying safely on the soft feathers. அந்த முட்டை எங்க இருக்குது, அந்த நெஸ்ட்டுக்கு மேல சாஃப்ட் ஃபெதர் இருக்குது, அது மேல 4 எக் இருக்கு. இது நேரா ப்ரௌடா அது பார்க்குது. கேஸ்ட் at them, கேஸ்ட்னா வாயை பிறந்து பார்க்குது, அப்படின்னு பார்த்துட்டு ப்ரௌடா பார்க்குது. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுதா? இப்போ the swan settled herself in the nest to keep her egg warm. யூசுவலா என்ன பண்ணணும், ஒரு டக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லு, ஒரு டக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உட்காந்து அடக்காக்கணும், ப்ரூட் பண்ணணும் இல்லையா, அந்த வார்ம்னஸ் கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்வாம் என்ன பண்ணுச்சு, அந்த நெஸ்ட் மேல அழகா முட்டை மேல உட்காந்து அந்த கீப் த எக்ஸ் வார்ம், அந்த எக் என்ன பண்ணுது, சூடா வச்சுக்குது. Carefully she reached down with her bill and poked each egg until it was in just the right spot to receive the warmth from her body. அது என்ன பண்ணுது, அந்த முட்டையை மூக்காலே அங்கங்க தள்ளி 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 அழகா சூடு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுது. அழகா எல்லா முட்டைக்கும் ஈக்குவலா சூடு கிடைக்குது, அந்த வார்ம்த் கிடைக்குது. புரியுதா? அப்புறம் the cob sailed around close by to keep her company and protect her from enemies. இந்த காபுக்கு என்ன வேலை, இந்த ஸ்வான் தான் ப்ரொடெக்ட், இது முட்டை மேலே உட்காந்து ப்ரூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து அதை சுற்றி பாதுகாக்குது, காவல் காக்குது. And he knows that a fox prowled somewhere in the world. He had heard him barking on some nights. இப்போ என்ன பிரச்சனை வருது, இப்போ காபு உஷாரா இருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாக்ஸோட சவுண்ட் கேட்டுச்சு, நைட்ல கேக்குது. ப்ரௌல்டுன்னா அந்த சவுண்ட் மேட் பை த மூவ்ட் வெரி குவைட்லி இன் சர்ச் ஆஃப் ப்ரே. யாரு ப்ரௌல்டு சொன்னார், யாரு ஒரு ஃபாக்ஸ் வந்து சைலண்டா வந்து அமுக்கும் இல்லையா, அது பேரு ப்ரௌலிங். சைலண்டா வந்து அட்டாக்கிங் தி ப்ரே. இங்க பாரு, மூவ்ட் வெரி குவைட்லி இன் சர்ச் ஆஃப் ப்ரே, அது பேரு, அது வந்து பேரு என்ன, ப்ரௌலிங். அப்போ ப்ரௌல்டு வந்து ஃபாக்ஸோட ஒன்று சுத்திட்டு இருக்குது இந்த ஏரியால அப்படின்னு அதுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு, டேஸ் பாஸ் and the swans sat in the nest warming the eggs through sun and rain. Weeks went by, no one disturbed her.
இந்த பெண் ஸ்வான் என்ன பண்ணுது, டேஸ் பாஸ், நாளாகுது இந்த சாட் இது போய் அந்த முட்டை மேலே உட்காந்து ப்ரூடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, வார்மிங் த எக் பண்ணிக்கிட்டே இருக்கு, மழை பெஞ்சாலும் பண்ணுது, சன் வந்தாலும் பண்ணுது, வீக் போயிட்டே இருக்குது, யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போது இந்த பெண் ஸ்வான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, பக்காவாக அந்த எக் மேலே உட்காந்து அந்த அடக்காத்து அந்த ப்ரூட் பண்ண ரெடியாக வச்சிருச்சு. ஃபைனலி ஒன் வார்ம் ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மதிய நேரத்தில், tired of swimming around, the cob asked the swan, do you never get tired of sitting in one place? இந்த ஆம்பளை ஸ்வானு பொம்பளை ஸ்வானை பார்த்து என்ன கேட்குது, டேய் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், டயர்டாகவே இல்லையா கேட்குது. So what happened? The cob asked the swan, do you never get tired of sitting in one place அப்படின்னு கேட்குது. உடனே ஸ்வான் என்ன செஞ்சு, no, and I won't have to sit for long, our cygnets will be born soon. அது என்ன சொல்லுது, இல்லைப்பா எனக்கு டயர்டாக இல்லை, அண்ட் நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சிஜ்னட்ஸ் என்ன ஆயிடுச்சு, வில் பி பார்ன் சூன், எனக்கு தெரிஞ்சு முட்டையிலேருந்து இப்போ கொஞ்சம் வரப்போகுது, இந்த குட்டி ஸ்வான்ஸ் வரப்போகுது, டக்லிங்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. டோன்ட் யூ எவர் ஃபீல் ஹங்க்ரி ஆர் தர்ஸ்டி ஆஸ்க்ட் தி காப், நீ இத்தனை நாளாக சாப்பிடாம இருக்கியே, ப்ரூடிங் பண்ணிகிட்டே இருக்கியே, இத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறியே, உனக்கு ஹங்கிரியாவே இல்லையா, தாகமாகவே இல்லையா அப்படின்னு கேட்குது காப் வந்து ஸ்வாம். எஸ் ஐ டூ செட் தி ஸ்வாம், ஐ எம் ஆக்சுவலி வெரி தர்ஸ்டி ரைட் நவ். இல்லைப்பா எனக்கு பசிக்கும், எனக்கு தாகமாகவும் இருக்கும், இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே த ஸ்வாம் டிசைடட் ஷி குட் சேஃப்லி லீவ் த எக்ஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அது மாதிரி தாகம் இருக்கும்போது அது என்ன பண்ணும், அந்த முட்டையை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படி பக்கத்தில் ஷி புஷ்ட் சம் லூஸ் ஃபெதர்ஸ் அரௌண்ட் த எக் டு ஹைட் தெம் அண்ட் கீப் தெம் வார்ம். அது என்ன பண்ணும், இப்போ அந்த நெஸ்ட்லேருந்து கீழே இறங்கி போய் தண்ணி குடிக்க போகுதுன்னா அது சும்மா போகாது, அதுக்கிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஃபெதர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த முட்டையை மூடி வேற யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுட்டு அப்புறம் போகும். புரியுதா? She pushed some loose feathers around the eggs to hide them and keep them warm. சரியா? அப்புறம் என்ன பண்ணுது, then she stepped off the nest, அந்த நெஸ்ட் விட்டு கீழே இறங்குது, and entered the water to take few quick sips. சீக்கிரமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரதுக்கு இது இறங்குது, நெஸ்ட்லேருந்து இறங்கி போய் தண்ணி குடிக்குது. Then she stepped off the next and entered the water to take few quick sips. She glided over to a shallow place, pushing her head underwater and pulled up tender greens from the bottom. அது மட்டும் பண்ணல, ஆழம் கம்மியா இருக்கிற ஒரு இடத்த பார்த்துட்டு அங்க போய் அதோட தலையை அண்டர் வாட்டர் விட்டு கீழே இருக்கிற அந்த புல் இருக்கு இல்லையா, டெண்டர் கிராஸ், சின்ன புல்லுங்கள்லாம் இருக்குங்க ஃப்ரம் த பாட்டம், அதை எடுத்துக்குது வாயில, அதை கொஞ்சம் பிடிங்கிக்குது. அப்போ என்ன பண்ணுது, she glided over to a shallow place, ஆழம் கம்மியான இடத்துக்கு போயிட்டு pushed her head underwater, pulled up the tender greens from the bottom பண்ணிட்டு finally she waddled out, திருப்பி பெடல் பண்ணும் இல்லையா, the waddle out on the grassy bank and stood there. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் வந்து புல்வெளியில போய் கரை சேர்ந்து அந்த கரையில போய் நிக்குது, நின்றுட்டு preening her feathers. preening her feathers என்னப்பா, preening her feathers என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட கிளீனிங் ஹர் ஃபெதர்ஸ் வித் ஹர் பீக், அந்த மூக்கால தான் ஃபெதரை க்ளீன் பண்ணும் பார்த்தியா, அதுக்கு பேர் ப்ரீனிங் ஹர் ஃபெதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னாச்சு, இவர் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு முட்டை மேலே வந்து தன்னுடைய லூஸ் ஃபெதர்ஸை போட்டு ஹைட் பண்ணிட்டு ஸ்லோவாக போய் குயிக் சிப்ஸ் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கீழே இறங்கி சில புல்லுங்களை கொஞ்சம் தின்னுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரை போகிறது இருக்கிற புல் இருக்கிற ஏரியாவில் போய் இறங்கி நின்று தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுது. அது குளிக்குது, கிட்டத்தட்ட அது தண்ணி குளிக்குது, தண்ணி தாக இருக்கு, சாப்பிட்டுடுச்சு, குளிக்குது, அந்த மாதிரி 3 வேலையை அது பண்ணுது. பண்ணிட்டு she felt good, அது இப்போ ஹாப்பியாக இருக்கு, இதுவாக இருக்கு. But she had no idea that at that moment their enemy, the red fox, stood waiting behind a clump of bushes. இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற புஷ்ல அவங்களோட எனிமி யாரு, the red fox, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருச்சு. அப்போ the cob saw the fox first. யார் பார்த்தா, cob பார்த்துருச்சு. but she had no idea இவங்களுக்கு அந்த எனிமி இருக்குது இந்த பொம்பளை ஸ்வான் பார்க்கல, ஆனா ஆம்பளை ஸ்வான் பார்த்துருச்சு. look out, he trumpeted, I can see the fox creeping towards you, you are in danger. ஒன்னு இது என்ன பண்ணுது, அங்க பக்கத்துல பாரு, look out என்ன, be careful அப்படின்னு அர்த்தம். I can see a fox creeping towards you அப்படின்னா quietly and slowly, ஒன்னு யார் கண்ணிலையும் மாட்டாம வர்றதுக்கு பேர் தான் creeping. அப்போ moving quietly and slowly to avoid being seen by others, அவன் பேரு quietly. அப்போ இந்த creeping பண்ணிட்டு வாங்க ஒரு வருது, ஒன்னு நோக்கி வருது, you are in danger அப்படின்னு சொல்லுது. When a bus, but just as the fox was about to spring on the swan, a stick came hurtling through the air, surprising everybody. அங்க என்ன நடந்துச்சுன்னா, the fox
அந்த ஸ்வாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுற நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு குச்சி வந்து அந்த ஃபாக்ஸை ஒரு அடி அடிச்சு. எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. யாரு? இந்த ஸ்வாம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, இந்த காபு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, ஃபாக்ஸும் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன் என்ன நடந்துச்சு? ஹர்ட்லிங்னா என்ன? மூவிங் அட் ஹை ஸ்பீட்ல யாரோ குச்சால அடிச்சிடறாங்க. யாருடான்னு பார்த்தா இட் ஸ்ட்ரக் த ஃபாக்ஸ் ஆன் த நோஸ். நல்லா மூக்குலயே அடி விழுந்துச்சு ஃபாக்ஸுக்கு. மூக்கு கொஞ்சிச்சு. he yelped in pain and he turned around to run away. அப்படின்னு ஒரு சவுண்ட் போட்டுட்டு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப்னா என்ன? கத்துறது. ஹெல்ப்னா கிரைம் ஃபார் ஹெல்ப். ஹெல்ப்னா ஆபத்து அடி வாங்கி அழுவது பேரு ஹெல்ப். அது சத்தமா அழுகுது அப்படின்னு கத்துது இல்லையா? நாய் மேல கண்டுச்சுன்னா அப்படின்னுமே அந்த மாதிரி. அப்ப ஹெல்ப் பண்றாரு யாரு? இந்த ரெட் ஃபாக்ஸ். ஹெல்ப் பண்ணிட்டு டர்ன் அரவுண்ட் டு ரன் அவே. எந்த பக்கம் பார்த்தா ஓடலான்னு டர்ன் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாரு. The two birds could not imagine what had happened. இந்த ரெண்டு பேர்டு யாரு? காபுக்கும் ஸ்வானுக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படின்னா then they noticed a movement in the bushes. அதே புஷ்ல இருந்து ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. Out stepped Sam Beaver. நம்ம ஹீரோ குட்டி பையன் சாம் பீவர் தான் வரான். And the boy who had visited them a month ago, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனானே அவன் தான் வந்திருக்கான். Seeing him, the swans knew that he has saved them from the fox. அப்ப இந்த பறவைங்களுக்கு புரிஞ்சிடுச்சு யாரை காப்பாத்திருக்கா? நம்ம சாம் பீவர் தான் காப்பாத்திருக்கான்னு. And they realized that the boy was a friend after all. அட அவன் நம்ம ஆளுப்பா, ஃப்ரெண்டுப்பா, அவன் நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான்ப்பா, இவன் நல்லவன்பா அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. சரியா? இப்போ லாஸ்ட் பேஜ் தான் வந்துட்டோம். உடனே அங்கேருந்து செட் த காப். இந்த காப் இப்போ என்ன பண்ணுது? ஃப்ரெண்ட்லி. இப்போ அவன் ஃப்ரெண்டு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இல்லையா? கோக் அப்படின்னு சொன்னோடனே ரிப்ளை த ஸ்வான். அப்போ இந்த ஆண் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, பொண்ணும் ஒரு சிக்னல் கொடுக்குது. த பாண்ட் ரேங் வித் த சவுண்ட் ஆஃப் விக்டரி அண்ட் கிளாட்னஸ். என்னடா சவுண்டுன்னு பார்த்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லுங்க பேக் அப்படின்னு என்ன பண்ணுதுங்க? ஜெயிச்ச விக்டரிக்கான சவுண்ட் கொடுக்குதுங்க கோகோ அப்படின்னுட்டு. ரேங்க் வித்னா என்னன்னா வாஸ் ஃபில்ட் வித் தி சவுண்ட் ஆஃப். அப்ப அந்த ஏரியா ஃபுல்லா விக்டரி அண்ட் கிளாட்னஸோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஓகேவா? சாம் வாஸ் த்ரில்ட். இப்போ யார் ஹீரோ? நம்ம சாம் த்ரில்ட். அவனுக்கு ஒரு வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. சாம்க்கு என்ன ஹாப்பினா நம்ம ஒரு வாத்து கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், ஃபாக்ஸை விரட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு. அதனால அவனுக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். ஓகேவா? he walked slowly around the shore and sat down on the log. வழக்கம் போல அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்லோவா நடந்து போவாரு கரையில அண்ட் அந்த லாக் மேல போய் உட்காந்துட்டார். புரிஞ்சுச்சா? இப்போ அந்த காப் என்ன பண்ணுதுன்னா swam towards the Sam. the cob swam towards the Sam. swamனா என்ன? நீந்தி வருது. யார்கிட்ட? சாம் கிட்ட வந்துட்டு Sam climbed out of the pond and stood close to the boy, looking at him in the friendly way. இப்போ இந்த காப் என்ன பண்ணுது? பாண்டை விட்டு வெளியில வந்து அந்த பையன் கிட்ட வந்து அவனை ஃப்ரெண்ட்லியா பாக்குது. அது பார்த்துட்டு அண்ட் ஆர்ச்சிங் ஹிஸ் நெக் கிரேஸ்ஃபுல்லி. யூஸ்வலா இந்த ஸ்வான்லாம் நன்றிக்கு என்ன பண்ணா அந்த கழுத்தை அப்படி பவ் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுது. அப்போ ஆர்ச்சிங்னா என்ன? கர்விங் ஹிஸ் நெக் கிரேஸ்ஃபுல்லி. தன்னோட நெக்கை நல்லா இப்படி வளைஞ்சு ஒரு நன்றி காட்டுது. his neck gracefully. once he ran his neck forward cautiously and almost touched the boy. அதே மாதிரி அது மட்டும் இல்ல, he ran his neck forward. இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டி அவனை டச் பண்ணுது. cautiously very carefully. ஏன்னா அவன் தப்பா எடுத்துக்கூடாது, இது அட்டாக் பண்ணுதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால வெரி cautiously and almost touch the boy. Sam never moved a muscle. சாம் என்ன பண்ணா? அசையாம உட்காந்துருக்கான். ஏன்னா இவன் அசைஞ்சானா அது பயந்துரும், அது மாதிரி நினைச்சிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். his heart thumped from excitement and joy. ஆனா அவன் ஹார்ட் என்ன சொல்லுது? டேய் நீ நல்ல வேலை பண்ணிருக்கடா, நீ ஒரு ஃபேமிலியை காப்பாத்திருக்கடா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இது சொல்லும் போது அது ஜாலியா இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு, ஜாயாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the swam paddled back to the nest and returned to her eggs. She felt lucky to be alive. அப்போ அந்த பெண் இது என்ன பண்ணுது? ரெஸ்ட்லாம் எடுத்து அந்த ப்ரூன்லாம் பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ ஆபத்து போயிட்டோன்னு இட் paddled back to her nest. திருப்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அதோட எகிட்ட போயிட்டு she felt lucky to be alive. நான் உயிரோட இருக்கிறேன், நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தன்னோட ப்ரூடிங்கை கண்டினியூ பண்ணுது. and it is an extract from the trumpet of the swam அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் நல்லா இருந்துச்சு அது. so it is good and we will continue in the next lesson. Hope you are understanding, everything is good.